தொடர்ந்து புத்தாண்டு கொண்டாட மதுரை தெப்பக்குளத்தில் ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மாநகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகள், கேளிக்கை விடுதிகளில் பொதுமக்கள் கூடுமிடமான குறிப்பாக தெப்பக்குளம் பகுதியில் தற்பொழுது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது களைகட்டி இருக்கின்றது. தெப்பக்குளம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட உணவு கடைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கடைகளில் மக்கள் கூட்டம் என்பது குவிந்து காணப்படுகின்றது. குறிப்பாக சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் எப்படி மக்கள் கூட்டம் குவிந்து காணப்படுமோ அதுபோல இந்த மதுரையில் இந்த தெப்பக்குளம் என்பது மினி மெரினா கடற்கரையாக மாறி இருக்கின்றது. பொதுவாக தெப்பக்குளத்தை பொறுத்தவரையில் வார இறுதி நாட்களில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். இந்த நிலையில் நாளை விடுமுறை தினம் என்பதாலும் புத்தாண்டு என்பதன் காரணமாக தற்போது உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து குடும்பமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த புத்தாண்டை வரவேற்று வருகிறார்கள். மதுரை மாநகரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உணவகங்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகளில் நடைபெறும் கொண்டாட்டங்களுக்கு நள்ளிரவு 1 மணி வரை அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. நத்தம் பாலம், ஏவி மேம்பாலம், மேலமடை மேம்பாலம் உள்ளிட்ட மதுரையில் உள்ள 7 பாலங்களுக்கு பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் கொண்டாட்டங்களில் தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில் புத்தாண்டை வரவேற்றி மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.